சாயந்தரத்துக்காகத்தான் மம்மி. ஆமா சிட்டி, அதான் உள்ள வச்சிருக்கேன். ஏன்னா ராஜு மட்டும் அதை பாத்துட்டானா அதை இப்பவே சாப்பிட்டு முடிச்சிருவான். இந்த சிட்டியும் போய் மம்மி கூட சேர்ந்துட்டான். ஐடியா! டிக்டாக் ஸ்கேட்டியோட ரிமோட்டை ஆன் பண்ணு. சூப்பர். ஸ்கேட்டி, இப்போ இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போ. ஸ்பீட அதிகப்படுத்து ஸ்கேட்டி. டக்குனு பிரேக் அடி. நோ மம்மி. மேட்ராக் சேரி. ஓஹோ. என்ன விட சார்லி. ஷாமு, எதுக்கு தொல்லை பண்ற சார்லி? நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே இன்னைக்கு என்ன டீச்சர் கிட்ட திட்டு வாங்க வச்சீங்க. நீ இன்னைக்கு உன்னுடைய தப்புக்கான தண்டனையை தான் அனுபவிச்ச. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்க. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்க நான் இவனுக்கு சொல்லி தரேன். என்னைய போட்டு கொடுக்கறியா நீ? உனக்கு என்ன தைரியம்? நீ என்னைய ஏமாத்த பாக்குறியா? பின்ன என்ன, எல்லாரும் முன்னாடி என் பவரை காட்ட முடியாதுல்ல. சரி வா, உன் சக்தி என்னன்னு நானும் பாத்துறேன். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத சார்லி. இந்த மாதிரி வில்லங்கள் கிட்ட நேரடியா வந்து மோதக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. இவன் மைட்டி ராஜுவா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இன்னுமா தெரியல? எனக்கு எல்லாமே தெரியுது. இப்போ நான் இவனை மேட்ராக், அவன் கையாலேயே அவன் அடிக்கவே. பாத்தீங்களா? புரிஞ்சுதா? நீயே உன் கையால உன்னை அடிச்சுக்கிறது தெரியுது. இல்ல, இவன் தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான். இவன் இந்த மாதிரி சார்லி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவ ஷாமுவை மிரட்டிட்டு இருந்தா டீச்சர். இவ ராஜுவை அடிக்கிறதுக்கும் வந்தான். அப்படியா? இனிமே உனக்கு உங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட் தான் ஒத்து வரும்னு தோணுது. வேண்டாம், எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க மேடம். தேங்க்ஸ் ராஜு. என்னாச்சு ராஜு? எதுவும் இல்ல. என்னோட இயர்பீஸ். இது எமர்ஜென்சி போல இருக்கு. எல்லாரும் கவனமா கேளுங்க. மலை உச்சியில ஒரு டூரிஸ்ட் வண்டி ஆபத்துல மாட்டிக்கிச்சு. மலை உச்சிலையா? மைட்டி ராஜு புறப்பட்டான். மலை உச்சில இருந்து பேசுறோம். மலைச்சரிவுல சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்களை எங்களால காப்பாற்ற முடியல. பயங்கரமா காத்து அடிக்கிறதுனால எங்களால கீழே போக முடியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி மைட்டி ராஜு. சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்க. ஆரிய நகரத்தை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை. நான் இன்னைக்கு டெஸ்ட ரொம்ப நல்லா எழுதுனேன். நீ எப்படி எழுதுன? நல்லா எழுதியிருக்கேன். எல்லாரும் அமைதியா உட்காருங்க. உங்க முன்னாடி இப்ப வரப்போறது மாபெரும் மந்திரவாதி டிசி பார்க்கர். என்ன விஷயம் மோபி? நீ எதுக்கு பயப்படுற? பயப்படாம இரு. இது வெறும் மேஜிக் ஷோ தான். நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப பாருங்க, இந்த பாக்ஸுக்குள்ள இருந்து நான் திரும்ப எப்படி வெளியில வர போறேங்கிறத.
முடியும். அது மூலியமா மேஜிஷியன்ஸ் வெளியில வந்துருவாங்க. இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட உங்க கண்ணு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சக்திசாலிய மாத்த போறேன். நல்லா பாருங்க. நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப சிம்பிள். அந்த சேர்ல பாத்தீங்கன்னா 2 கம்பு இருக்கு. அந்த பொண்ணு தன் கைய நீட்டும் போது உள்ள இருக்கிற அந்த 2 குச்சி வெளியில வருது. இவங்க 2 பேரும் அந்த குச்சியில போய் நிக்கிறாங்க. அப்பனா இதுல மாயாஜாலமே இல்லங்கறியா? ஆஹா, இது மாயாஜாலம் இல்ல, இதெல்லாம் வெறும் வித்து, அவ்வளோதான். வேண்டா சார்லி, போகாத, ஏதாவது ஆபத்து வந்துட்டு போகுது. இப்போ நான் எதிர்காலத்துக்குள்ள போன எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நானும் அந்த மாய உலகத்துக்குள்ள போக போறேன். என்ன மாயாஜாலம் இதெல்லாம்? அவங்கள திரும்ப கொண்டு வரதுக்காக இவர் போறாராம். இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. கீழே ஒரு சுரங்க பாதை இருக்கு. அந்த மந்திரவாதி இங்கிருந்து எஸ்கேப் ஆக பிளான் பண்றான். அவன் கூட மத்தவங்களும் காணாம போயிட போறாங்க. பெரியவரே, எதிர்காலத்தை நானும் பார்க்க விரும்புறேன். ஒரு தடவை என்னையும் அனுப்புங்களேன். சரி தம்பி, சரி சரி, நீதான் கடைசி ஆளு. இப்ப இங்க இன்னொரு பையனும் வர போறானப்பா. அதுக்கப்புறம் மந்திரவாதி இங்க வருவாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு எஸ்கேப். ஏன் மேஜிக்க பாக்குறீங்களா சார்? மைட்டி ராஜு, மேட் ட்ராக். நீ யாருன்னு சொல்லு. நானா? விஞ்ஞானம் தெரிஞ்ச மந்திரவாதி. இப்ப நான் உனக்கு உன் எதிர்காலத்தை காட்டுறேன். என்ன சார், மாயாஜாலம் நல்லா இருந்துச்சா? இவன் மந்திரவாதி இல்ல, இவன் மக்களை கடத்திட்டு போற ஒரு கடத்தல்காரன். ஓகே ஓகே, நான் போய் அந்த ஃப்ரிஸ்பியை எடுத்துட்டு வரேன். ஃப்ரிஸ்பி எங்க காணோம்? அச்சோ, மம்மியோடைய தக்காளியில நாசமாகுது. ரெண்டு பேரும் மரியாதையா நிறுத்துங்க உடனே. நீங்க 2 பேரும் யாரு? அதுங்க ரெண்டும் என்ன சொல்லுது? இது பேரு பக்குலு, இது பேரு டக்குலு. இதுங்க 2 அண்ணன் தம்பிகளா, விளையாட வந்திருக்காங்க. அப்படியா? சரி, ஆனா ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. நீங்க 3 பேரும் இங்கேயே விளையாடுங்க, நான் வீட்டுக்குள்ள போறேன். சிட்டி, மாப்ள வென்சி ஆன் பண்ணிட்டான். மைட்டி ராஜு, நீ எங்க இருக்க? அங்க பாத்தீங்களா, ஆகாயத்துல மைட்டி ராஜு பறந்துட்டு இருக்கான். ஆனா அவன் எதுக்காக இந்த மாதிரி பறக்குறான்?
மைட்டி ராஜு, நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்ப ஊர்ல இல்ல கமிஷனர் அங்கிள். ஆனா உன்னோட பிளேன் இங்க பறந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அது இந்த ஊரையே நாசம் பண்ணிட போல இருக்கே. என்ன? மைட்டி ராஜு, நீ ஆரிய நகரத்துக்கு என்னைக்குமே ஹீரோவா தான் இருந்திருக்கிற. தயவு செஞ்சு உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க வச்சிடாத. நான் வந்து இங்க பக்கத்துல இருக்கிற நதியில இருந்து சமைக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆனா நான் தான் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு மேட்ராக் ஃபுல் பவர். நீ வண்டி அடியா. டிக்டாக் விங்ஸி ஆஃப். கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டி இருக்கும், இருந்தாலும் நான் இத பாத்துக்கிறேன். பாப்பலு டக்லு மாபி, நாங்க 3 பேரும் இத நினைச்சு வருத்தப்படுறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இத சுத்தம் பண்ணா வருத்தம் எல்லாம் காணாம போயிடும். அதனால இந்தாங்க பிடிங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க.